ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ் அப்படின்றதில் கர்ப்ப வாரம் 20 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1வது வாரத்திலிருந்து 19வது வாரம் வரைக்கும் உங்கள் குழந்தை எப்படி வளருவாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவு, தவிர்க்க வேண்டிய உணவு, என்னென்ன உறுப்புகள்லாம் தோன்றும், தாய்க்கு எந்த மாதிரி மாற்றம் ஏற்படும், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், தடுப்பூசி, இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கீழே உள்ள பிளேலிஸ்ட்டில் வீக் சீரீஸ்ன்றதில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கர்ப்ப வாரம் 20 முக்கியமாக இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான வாரம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தாய்மையை உணரக்கூடிய ஒரு வாரம். உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரம் அப்படிங்கிறது இந்த 20வது வாரம். இந்த 20வது வாரத்தில் உங்கள் குழந்தை நிறைய அதிசயங்களை செய்வாங்க. அந்த அதிசயங்களை உங்களாலையும் உணர முடியும். அந்த அதிசயங்கள்னால் என்ன அப்படின்றத பற்றியும், உங்கள் உடலில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தை எப்படி சரி செய்கிறது, இந்த 20வது வாரங்களுக்கு மேலே என்ன விஷயங்களை நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் செஞ்சிகிட்டே இருக்கணும் அப்படின்றத பற்றியும், என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது, அண்ட் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 20வது வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், முக்கியமாக நீங்கள் போட வேண்டிய தடுப்பூசி, இது 3ஐயும் பற்றியுமே நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. வீக் பை வீக், மந்த் பை மந்த் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவு, தவிர்க்க வேண்டிய உணவு, முக்கியமான ஸ்கேன், தடுப்பூசி, பிளட் டெஸ்ட், இது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்ஸாக நான் வீக் சீரிஸ், மந்த் சீரிஸ்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள், அதிலிருந்து என்னென்ன சத்துக்கள் கிடைக்குதுன்னு சொல்லி ப்ரெக்னன்சி ஃபுட் சீரிஸ் அப்படின்றதில் போட்டிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டெலிவரி பெயின் பற்றி நான் கொடுத்துருக்கேன். டெலிவரி டைமில் நீங்கள் இதை பார்க்காம இப்போவே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வரக்கூடிய வலி அப்படிங்கிறது எதுக்கானது, என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்றத உங்களால் உணர முடியும். இது கூடவே நம்ம சேனலில் பேபி ஜெண்டரை ரிவீல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான திங்ஸ் அப்படிங்கிறது, பனிக்கூட நீர் குறையிறது, பனிக்கூட நீரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சாப்பிட்ணும், குழந்தை புத்திசாலியாக வளர்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணும், பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் ஆக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணும், அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபினை ஒரு வாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ நீங்கள் நேச்சுரலாக டெலிவரி ஆக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பத்துடைய 20வது வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய 5வது மாதத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 140 நாட்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்றதுல பாதி ஆயுட்காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 மாதத்தில் உங்கள் குழந்தைய நீங்களே கையில் பார்க்கலாம். இந்த 20வது வாரங்களில் வந்து உங்கள் குழந்தை அவ்வளோ குறும்புகளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ தான் உங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிறாங்கன்னு இனிமேலேருந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம்னே சொல்லலாம். இந்த 20வது வாரத்தில் உங்கள் குழந்தை வாழைப்பழம் அளவுக்கு இருப்பாங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் குடமிளகாய் அளவுக்கு இருப்பாங்க. உங்கள் குழந்தை 11 அவுன்ஸ் அளவுக்கு வெயிட்டில் இருப்பாங்க, அதாவது 300 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. 300 கிராமுக்கு குறைவாகவோ, அதாவது 280 கிராம் அளவுக்கோ, இல்லை அப்படின்ற பட்சத்தில் 310 320 கிராம் அளவுக்கோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தையுடைய சிஆர்எல் அப்படிங்கிறது 16லேருந்து 17 சென்டிமீட்டர் இருக்கும். 5th மந்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அண்ட் உங்களுக்கு குழந்தையுடைய அசைவுகள் அப்படிங்கிறது வேகமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 20வது வாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படிங்கிறது குழந்தையோட அசைவு தான். இது வரைக்கும் உங்களுக்கு அசைவு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த 20வது வாரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்ற பட்சத்தில் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தை ரொம்ப ஒரு முன்னி ஹியூமன் நேச்சருக்கு வந்து நிறைய அதிசயமான விஷயங்களை செய்வாங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அதாவது தன்னோட அசைவுகள் மூலியமாக அசைய ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஹார்ட் பீட்டை அதிகமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் குரலை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மற்றவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்குமான வித்தியாசங்களை உங்கள் குழந்தை உணருவாங்க. சில உறுப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சூடாவோ இல்லை அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாகவோ இருந்தால் அது உங்கள் குழந்தையை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன், குழந்தை அதை வந்து சூடாக இருக்குது அப்படின்றத நம்ம தொட்டு உணர்கிற மாதிரி குழந்தையும் உணரும். உங்கள் குழந்தை திடீர்னு அசைவுகள் இல்லாத நிலையில் தூங்கிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது குத்து சாங்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ நீங்கள் வைக்கும் பொழுது குழந்தை அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது உதைக்கிறது மூலியமாக அவங்களுடைய ரெஸ்பான்ஸை உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாங்கை போடுறது மூலியமாக அவங்க உங்ககிட்ட அதிகமாக கனெக்டில் இருப்பாங்க. குழந்தையுடைய அந்த தோல் பகுதியை சுற்றி வெர்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். இது குழந்தை பிறக்கிறப்ப வெண்படலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதனால தான். உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா விந்தகம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைக்கு உருவாகும் பிறப்புறுப்பில். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை உருவாகும். அந்த கர்ப்பப்பையில் கருமுட்டை பையில் கருமுட்டைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 20வது வாரங்களில் அதிகம்னே சொல்லலாம்.
உங்கள் குழந்தை அப்படின்றவங்க இந்த 20வது வாரத்தில் கொட்டாவி விடுறது, கண்ணை சுருக்கி மூடுறது, அது மட்டும் இல்லாமல் விரல் சூப்புறது, கைகளை விரித்து மூடுறது, அதோட கால்களை பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. நிறைய க்யூட்டான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள்னால் இந்த 20வது வாரங்களில் உங்கள் குழந்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த 20 வாரங்களுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் 6லேருந்து 7 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. இனிமேலிருந்து மந்த்லி 1.5 கிலோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த 20வது வாரங்களில் ஹெட்டேக் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் கொரட்டை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது தூங்குறப்போ ஒரு மாதிரியான அந்த மூச்சு விடுறதுல சிரமப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முடி வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நகம் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த 20வது வாரங்களுக்கு மேலே வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி வாக்கிங் போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. குழந்தையோட வெயிட் கெயின் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட வெயிட்டும் அளவுக்கு அதிகமாக இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உணவு அப்படின்றதுல க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, முக்கியமாக கீரைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹீமோக்ளோபினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 20வது வாரத்துக்கு மேலே 12க்கு மேலே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கும். ஏன்னா டெலிவரி டைமில் உங்களுக்கு நிறைய ப்ளீடிங் அப்படிங்கிறது வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பேபி வளர வளர வயிறு பெருசாகிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் ஹீல்ஸ் போடுறது இல்லை டைட்டான ஆடைகள் அணியிறது இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தையுடைய அந்த குழந்தை இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அப்படிங்கிறது உங்கள் தொப்புள் வரைக்கும் வந்திருக்கும். இதுக்கப்புறத்துலேருந்து மேல் வயிறு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு டெய்லி வாட்டர் குடிங்க. ரொம்ப நேரம் நிற்கவோ ரொம்ப நேரம் நடக்கவோ கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கை கால்களில் வீக்கங்கள் அண்ட் நீர் கோர்த்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 20வது வாரங்களுக்கு மேலே நீங்கள் இந்த கோர்ஸ் தாராளமாக இருக்கலாம். கர்ப்ப காலகட்டத்தில் உடலுறவு அப்படிங்கிறது உங்கள் குழந்தையை பாதிக்குமான இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட ஹோம் பேஜ் போய் ரீசெண்ட் வீடியோஸில் பாருங்கள். இல்லைன்ற பட்சத்தில் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ஸ்ன்ற அந்த டைட்டிலில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 20வது வாரத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய உடற்கூறியல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதாவது பேபியோடைய ஃபிசிக்கல் க்ரோத் பற்றின ஸ்கேன் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அனாமலி ஸ்கேன் இது வரைக்கும் எடுக்கலைன்னா இந்த 20வது வாரம் தான் கடைசி. கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே அனாமலி ஸ்கேன் அப்படின்றத எடுத்துருக்கணும். முக்கியமான பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் டெஸ்ட், இது 3மே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமான தடுப்பூசி அப்படிங்கிறது கக்குவான் இருமல் தடுப்பூசி அப்படின்றது இருக்கும். இந்த தடுப்பூசியை கம்பல்சரி இந்த 20 வாரங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் போடலைன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் போடலன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரை ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த 20வது வாரங்களுக்கு மேலே லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் குழந்தையோடைய பிளசண்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது வேகமாக வளர ஆரம்பிக்கும். அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக டாக்டர் கொடுக்கக்கூடிய எல்லா டேப்லெட்ஸுமே கரெக்ட் டைமில் எடுத்துக்கோங்க. நீங்கள் உணவுகள் மூலியமாக எடுத்துக்கிறோம் அதனால டேப்லெட் வேணாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. பொதுவாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளசண்டாவோட பொசிஷன் எப்படி இருக்குது, பேபியோட வெயிட் கரெக்டாக இருக்கா, பேபிக்கு ஹார்ட் பீட் அளவு அப்படிங்கிறது இது வரைக்கும் கரெக்டாக இருக்கா, பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரியுதான்னு கேட்டுக்கோங்க. இந்த மாதத்தில் போட வேண்டிய முக்கியமான கக்குவான் இருமல் தடுப்பூசி அப்படிங்கிறது போட்டால் ஓகே, போடலன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தை இருக்கக்கூட ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது கரெக்டான அளவுக்கு இருக்கா, குழந்தையோட சிஆர்எல் கரெக்டாக இருக்கா, இந்த மாதத்துக்கு இந்த வாரத்துக்கு கரெக்டாக இருக்கா, குழந்தை நல்ல பொசிஷனில் இருக்காங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் 20வது வாரங்களில் இருக்கக்கூடியது. காமனாக சாப்பிட வேண்டிய உணவு, தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஃபுட் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. இனிமேலேருந்து டெய்லி காலையில் 30 நிமிஷம், சாயந்தரம் 30 நிமிஷம் வாக்கிங் போங்க. இது கூடவே குட்டி குட்டி எக்ஸசைஸ் அப்படின்றத செஞ்சுக்கோங்க. அண்ட் யோகாஸும் செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த 5வது மாதங்கள், அதாவது 20வது வாரங்களுக்கு மேலே நீங்கள் ஏதாவது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக கஷாயம் சாப்பிட்டா சாப்பிட்லாம். அதை ஒன்ஸ் உங்கள் டாக்டர்ட்டையும் கேட்டு இது சாப்பிடலாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இதுதான் 20வது வாரம் பற்றின A to Z டீட்டெயில் அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் பிரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு தேவை. உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.